ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க தமிழகத்தின் சிறப்பு பெயர்களும் ஊர்களும். தமிழகம்னாலே நிறைய விஷயத்துக்கு சிறப்பா தான் இருக்கும். அதுல எக்ஸாக்டா இந்த பிளேஸ்ல இது சிறப்பு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதுல அந்த ஊர் என்ன, அந்த ஊரோட சிறப்பு என்ன, அதை என்னவா நம்ம அழைக்கிறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். தமிழகத்தின் ஹாலாந்து அப்படின்றத ஏன் திண்டுக்கல் சொல்றாங்கன்னா, ஹாலாந்துன்றது வேற ஒன்றும் இல்லை, பூக்கள் அதிகமாக விளையக்கூடியது ஒன்றுதான். இப்ப தமிழகத்தோட ஹாலாந்து இருந்தாக்க திண்டுக்கல் தான் அதிகமான பூக்கள் விளைச்சல் அதிகமா இருக்கிறதுனால அது ஹாலாந்துன்னு சொல்றோம். திண்டுக்கல் இன்னொன்னுக்குமே ஃபேமஸா இருக்கும், பூட்டு உற்பத்திலையும் திண்டுக்கல் தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு. முத்து நகரம் அப்படின்னாக்கா என்னன்னா தூத்துக்குடி. முத்து குளிப்பவர்கள் அந்த காலத்துல பாண்டியர்கள் இருக்காங்கல்ல, கொற்கை துறைமுகத்துல தான் அதிகமா முத்து குளித்தல் இருந்ததுன்னு சங்ககால வரலாறுகளே இருக்கு. சோ அதனால முத்து நகரம் அப்படின்னாலே இப்ப வர தூத்துக்குடி தான் இருக்கு. அது மாதிரி தமிழகத்தோட நுழைவாயில் தான், நுழைவாயிலும் தூத்துக்குடி தான். இப்ப அந்த சைடு இருந்து வராங்கன்னா அதோட நுழைவாயிலே தூத்துக்குடி தான். அதான் தமிழகத்தின் நுழைவாயில் அப்படின்றது தூத்துக்குடி. அதுக்கப்புறம் பருத்தி நகரம் அப்படின்றது ராஜபாளையம் அப்படின்றது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதிகமா பருத்திகள் விளையக்கூடியது ராஜபாளையம், பருத்தி நகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குட்டி ஜப்பான் அப்படின்றது சிவகாசியுமே விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. இந்த குட்டி ஜப்பான் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்கா அங்க பட்டாசு தொழிற்சாலை அதிகமா இருக்கு, அச்சு தொழிற்சாலை அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் இதை என்ன சொல்றாங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னாங்க. குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது யாருன்னு பார்த்தா நம்மளோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்த ஜவஹர்லால் நேரு அவங்க தான் இந்த பேரை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வியாபார நகரம்னு பார்த்தாலும் விருதுநகர், இங்கதான் அதிகமான வியாபாரங்கள் இருக்கு. இதுமே சிவகாசி இன்னொரு குட்டி ஜப்பான் சொல்றதுக்கு காரணம்னா அதிகமான பணப்புழக்கங்கள் இன்னுமே இந்தியாவில அதிகமா எங்க யூஸ் பண்றாங்கன்னா சிவகாசியில தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த ஏரியாவை கூட வியாபார நகரம் அப்படின்றத மொத்தமா விருதுநகரை சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னாக்கா பாளையங்கோட்டை. இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட்னா கல்வி நிலையங்கள் அதிகமா இருக்குது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாளையங்கோட்டை தான். அப்ப இந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்னது? பாளையங்கோட்டை. தமிழ்நாட்டோட சிறப்புஞ்சி எது அப்படின்னு கேட்டோம்னா வால்பாறை. சிறப்புஞ்சி அப்படின்னாக்க அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு இடம் இல்லையா இந்தியாவில. சோ அதனால தமிழ்நாட்டோட சிறப்புஞ்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா வால்பாறையில தான் அதிகமா மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மஞ்சள் நகரம் அப்படின்றது ஈரோடு அப்படின்றது மஞ்சளுக்கு ரொம்ப ஃபேமஸ், அங்கதான் அதிகமா விளைவிக்கிறாங்க அப்படின்றதுக்காக மஞ்சள் நகரம் அப்படின்னாக்கா ஈரோடு இன்னொன்னுக்குமே ஃபேமஸா இருக்கும். ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு அதுவுமே ஈரோடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஸோ மாங்கனி நகரம் சேலம் இன்னொன்னுக்குமே ஃபேமஸா இருக்கும். மாம்பழம், அதுக்கப்புறம் மாங்கனி நகரமும் சேலம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிமெண்ட் நகரம் அப்படின்னாக்கா அரியலூர். அதிகமான சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கக்கூடியது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. அதனால சிமெண்ட் நகரம் அப்படின்றது அரியலூர் சொல்றாங்க.